ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். செடி எல்லாமே நல்லா செழிப்பா இருக்கு விவர்ஸ். அதுபோக நம்ம இப்போ சாயங்காலமாக இதை என்ன செய்ய போகிறோம், செடிகளுக்கு ஒரு உரம் கொடுக்க போகிறோம். அந்த உரத்தை தான் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி விவர்ஸ் கொஞ்சம் நித்திய மல்லி பூக்களையும் பறிக்கணும். இங்கே பாருங்க. இங்கே நல்லா ஒரு பேட்ச் அப்படியே ஃபுல்லாக பூத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த இங்கே மேலே பாருங்க, அதில் இன்னும் 2 பேட்ச் பூ இருக்குது. அதுபோக ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் பூக்கள் பறித்து வச்சுட்டேன். அதனால் அதுபோக நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்னது மெழுகு பீக்கங்காய் இருக்குது பாருங்க. அது பார்த்தா ஒரு வாரத்தில் நல்லா பெருசாயிடுச்சு விவர்ஸ். இங்கே காமிக்கேன் பாருங்க. இது வந்து 2வதா விட்ட பிஞ்சு. 2வதா 3வதா விட்ட பிஞ்சு. இது வந்து 2வதா விட்ட பிஞ்சு. அது பக்கத்தில் இருக்கு பாருங்க. அது வந்து முதல்ல விட்ட பிஞ்சு. அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அதைத்தான் இன்னைக்கு என்ன செய்வோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ். நல்லா கீழேயும் நல்லா தடிமனாக வந்துருச்சு. இங்கேயும் பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்க. அதனால் இதையும் இப்போ என்ன செஞ்சிருவோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். பெருசாக இருக்குல்ல, அதனால் இதை எடுத்தோம்னா நாளைக்கு சாம்பார் வச்சு இதை பொரிக்கிறதுக்கு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பீக்கங்கானாலும் இல்லைங்க பாருங்க விவர்ஸ். இது வந்து யூடியூப்பில் ஒரு சகோதரி தான் கொடுத்தாங்க. விதை அனுப்பி விட்டாங்க. விதை மொத்தத்துக்கு 3 விதை கொடுத்தாங்க. அதில் நான் 2 விதை ஊனி வச்சேன். 2மே முளைச்சிருச்சு. நான் ஒரு விதை வச்சுருக்கேன். அடுத்தாப்புல நான் இன்னும் கொஞ்சம் தொட்டி கொஞ்சம் ரெடி பண்ணணும். பண்ணிட்டு தான் அதை என்ன செய்யணும், திருப்பி அதையும் ஊனி வைக்கணும். எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்னு பாருங்க. அதுபோக என்ன லிக்விடை கொடுக்க போகிறேன்னாக்கும், ரொம்ப நாள் ஆச்சு லிக்விடே பிக்கில் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அந்த லிக்விடு என்னன்னு பார்த்தோம்னா, முட்டை அமிலமும் அது மாதிரி என்னது இன்னொன்று மீன் அமிலம். இந்த 2யுமே என்ன செய்ய போகிறேன், நான் கலந்து கொடுக்க போகிறேன். கொடுக்கும்போது இந்த பீக்கங்கால இன்னும் நிறைய காய்கள் விடும். இந்த பூக்களுமே என்ன செய்யும், நிறைய பூக்கள் பூக்கும். அது மாதிரி கத்திரிக்காயெல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டாங்க. பூ பூக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய பூ எல்லாமே காயாக மாறும். இந்த பாருங்க விவர்ஸ், இதில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். 2யுமே லிக்விடை ஊற்றி வச்சுருக்கேன். இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், செடிகள் மேலேயேவும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். செடிகளும் சிறப்பாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் பாருங்க. இது வந்து கொத்து கத்திரிக்காய். இதுவும் அந்த டெரஸ் கார்டனில் இருக்க சகோதரி தான் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில். இந்த மாதிரி பீக்கங்காய் கொடி இங்கேருந்து தான் போகுது. அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் ஊற்றினோம்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இதில் முந்தி ஊனியிருந்தோம்ல விவர்ஸ், கருணக்கிழங்கு ஊனி வச்சுருந்தேன் பாருங்க. அது இப்போ திருப்பி தழுத்துட்டாங்க. அதனால் என்ன செஞ்சுட்டேன், மிளகாய் செடியில் இருந்ததை அப்புறப்படுத்திட்டேன். அப்புறப்படுத்திட்டு அதில் அப்படியே கருணக்கிழங்கு வரட்டுன்னு விட்டுட்டேன். அது மாதிரி மல்லிகைப்பூ செடிக்கெலாம் இதை கொடுக்கும்போது நிறையா இப்போ ஏற்கனவே இதில் வந்து அபண்டன்ஸாக நல்ல இது கிளை அடிச்சிருக்கு. இந்த கிளைகள் நிறையா வராமல் இருக்கும் பாருங்க. அதுகளுக்கு வந்து இந்த உரத்தை கொடுக்கும்போது நல்லா சிறப்பாக வரும். நிறைய கிளைகள் விட்டு நிறைய பூக்கள் வரும். இன்னும் நமக்கு தான் வெயிலும் வரத்தானே செய்யுது. பகல் ஃபுல்லும் செம்ம வெயில் அடிக்கி. கொஞ்சம் கொஞ்சம் காற்று வருது. காற்றுக்குமே செடியெல்லாம் ரொம்ப இதாகுது. அதனால் இது கொஞ்சம் வெயில் தாழ கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த இதில் ஒரு குட்டி செடி என்ன வருதுன்னு பார்த்தா, இது வந்து விவர்ஸ் மிதுக்கங்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி தான் அதுவாக வருது. ஏற்கனவேவும் இங்கிட்டு ஒன்று அதுவாக தான் வந்திருக்குது. அதுவாக வந்து தான் என்ன செஞ்சுட்டாங்க, இன்றைக்கெலாம் ஒரு பூ பூத்துருந்துச்சு பார்த்தேன். நான் அடுத்தாப்புல அதையும் அதுலேயுமே நம்ம மிதுக்கங்காய் பறிக்கலாம். மிதுக்கங்காயில் நம்ம கொஞ்சம் வத்தல் போட்டு வச்சுக்கலாம். வத்தல் போடும்போது இந்த மோரில் போட்டு வச்சிட்டோம்னா சரி நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா கட் பண்ணி காய விட்டுட்டு, பாவக்காயிலும் கொடியிலும் பாருங்க விவர்ஸ், பாவக்காயும் நல்லா கிடக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஏற்கனவே நேற்று கொஞ்சம் பாவக்காய் பறித்து வச்சேன். அது மாதிரி வெள்ளரிக்காயில் இப்போ தான் விவர்ஸ் பிஞ்சு வர்றாங்க. தெரியுதான்னு பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதே மாரி விவர்ஸ் நான் வந்து இந்த சமீத் சையத்து அந்த சகோதரி இருக்காங்கல்ல, அந்த சகோதரிக்கு சாட்டர்டேவே விதைகள் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு அவங்கட்ட சொல்லணும்னு நெனச்சேன் மறந்து போச்சு. இந்த வீடியோவ பார்த்தாங்கன்னா அவங்க, அவங்க நம்பருக்கு ஃபோன் வந்தா எடுத்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கொரியர்லேருந்து கால் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஓகே. ஒரு வேள சாயங்காலம் வந்தாலும் வந்திருக்கும். வந்துருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோதி ஃபார்மிங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.